உங்களுடைய புது வீட்டுக்கு நீங்க பாத்ரூமுக்கு டைல்ஸ் ஒட்ட போறீங்களா? அப்ப இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இது விஷயமா நீங்க கட்டு வேலை முடிச்சு பூச்சி வேலை பார்க்கும் பொழுது, நீங்க பாத்ரூமுடைய வால் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கிற மாரி பூசிக்கங்க. எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாத மாதிரி. 2வது விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது டைல்ஸ் எடுக்க போற டைமா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒட்ட போறதுக்கு முன்னாடியாச்சும் என்னுடைய பாத்ரூம்ல என்ன பேட்டர்ன் டிசைன்ல நான் டைல்ஸ் ஒட்ட போறேன் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு டிராயிங்காவோ அல்லது ஒரு இன்டர்நெட்ல இருந்து எடுத்த ஒரு இமேஜாவோ வச்சுக்கங்க. 3வது விஷயமா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சைஸ் ஆஃப் டைல்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா அதுக்கு என்ன கிரேட் ஆஃப் பேஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதசிவ் பேஸ்ட்டை வச்சு நீங்க கண்டிப்பா டைல்ஸ் ஒட்டுங்க. நார்மல் சிமெண்ட்டை மட்டும் வச்சு ஒட்டாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு 4க்கு 2 சைஸ் டைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கிரேட் 2 இருக்கக்கூடிய பேஸ்டையோ அல்லது கிரேட் 3 இருக்கக்கூடிய பேஸ்டையோ நீங்க அங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுலயும் குறிப்பா ஸ்பேசர் அப்படிங்கிறது பயன்படுத்த மறந்துடாதீங்க. கண்டிப்பா அதை வாங்கி கொடுத்து ஸ்பேசர் வச்சு ஒட்ட சொல்லி சொல்லுங்க. அது வாலா இருக்கட்டும் ஃப்ளோரா இருக்கட்டும். ஏன் ஸ்பேசர் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா ஒரு பாத்ரூம்ல நம்ம வந்து இன்கேஸ் லீக்கேஜஸ் எதுவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா அந்த கேப் இருக்குல்ல, பொதுவா டைல்ஸுக்கு மேல லீக்கேஜ் வராது, அந்த கேப் ஜாயின்ஸ்ல தான் போயிட்டு அந்த லீக்கேஜஸ் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க இந்த லீக்கேஜஸ் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கேப் வச்சு நீங்க டைல்ஸ் ஒட்டினா தான் அந்த இடத்துல எபாக்சி கிரவுட்டிங் நம்ம கொடுக்க முடியும். ஸோ எல்லா இடத்துலயுமே எபாக்சி கிரவுட் அப்படிங்கிற பாத்ரூம்க்கு எல்லா இடத்துலயுமே நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வலியுறுத்தல். ஸோ நீங்க பாத்ரூமுக்கு எபாக்சி கிரவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்பேசர் கொடுக்கணும். ஸ்பேசர் கொடுத்தா தானே உள்ள இருக்க அந்த கிரவுட் இறங்கும். ஸோ ஸ்பேசர் கொடுத்து அதுல நீங்க பாத்ரூம் எல்லாத்துக்கும் எபாக்சி கிரவுட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க கொடுத்துக்குங்க. நான் அடிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா எபாக்சி கிரவுட் கொடுக்கும் போது 2 சைடு டேப்பிங் பண்ணி கொடுங்க. மாஸ்கிங் டேப் இல்லாம நீங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது ஒரு வேலையை நீங்க அதிகப்படுத்துதேன்னு நினைச்சு நீங்க அந்த வேலையை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கிரவுட் கொடுத்துட்டு உடனே தொடச்சி நார்மல் கிரவுட் மாதிரி நீங்க தொடச்சினாலாம் போகாது. அனுபவப்பட்டிருக்கேன், சொல்லிட்டேன், கேட்டுக்குங்க. ஆமா, நீங்க வந்து அதை சும்மா தொடச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிருமான்னு கேட்டா சேஞ்ச் எல்லாம் ஆகாது. அது அப்படியே பிடிச்சிரும். அது கடைசி வரைக்கும் அப்புறம் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியா கொடுத்து நம்ம அந்த டைல்ஸை போட்டாலும் வீணா போயிடும். ஸோ மாஸ்கிங் டேப் இல்லாம எபாக்சி கொடுக்காதீங்க. இது இல்லாம நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நார்மலா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எல்லா பாத்ரூம்ஸ்லயும் மதர் ரூஃப்லயுமே நான் ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்துருவேன் ஒரு சேஃபர் சைடுக்காக. இன்கேஸ் வராது, நம்ம எபாக்சி கொடுத்துட்டோம்னு சொன்னா வராது, இன்கேஸ் எதுவும் வந்தாலும் கூட ரூஃபை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்பென்ஸ் கொடுத்து ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருப்போம், லீக்கேஜஸ் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு தெரியாது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துட்டு நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க டைல்ஸை பாத்ரூமுக்கு கண்டிப்பா லே பண்ணுங்க. அது மட்டும் அதே மாதிரி ஸ்லோப்பிங் கொடுக்கறது ப்ராப்பரான ஸ்லோப்பிங். இங்க இருந்து நீங்க இந்த வாட்டர் கொடுத்தா அந்த தண்ணி அங்க போய் சேரணும். அது இடையில ஒரு லேக் ஆகியோ அந்த சைடு ஒரு பள்ளமாவோ இருந்துச்சுன்னு சொன்னா அது வேஸ்டா போயிடும். கண்டிப்பா உங்களுக்கு அதனால ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.